الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் யாவரின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக. முதலில் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானும் குர்ஆனும் எனும் தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். நாம் பார்க்கலாம், ஏனைய மற்ற மாதங்களை விட ரமலான் மாதம் மிகச் சிறப்பு மிக்க மாதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நன்மைகளை அள்ளித்தளிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு இந்த ரமலான் மாதத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இந்த ரமலான் மாதத்துல தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல்லாவின் வேதமான திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் திருமறையாம் குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் மாதம் எத்தகையதென்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதன் பணி என்ன? முதல்லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும், வபையினாத்தி மினல் ஹுதா, தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும், வல் ஃபுர்கான், சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் இது. ரமலான் மாதம் புனிதமாவதற்கு முக்கிய காரணமே இந்த திருக்குர்ஆன் தான் என்றால், இப்படிப்பட்ட இந்த திருக்குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கலாம், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமாக தொடர்பு வச்சிருக்கிறது அப்படின்னா டிவி, ஸ்மார்ட் ஃபோன் தான். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் போன்ற அதிகமான வலைத்தளங்களில் நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தோம்னா, ரமலான் மாதத்தில் டைம் பாஸ் ஆகலை, டைம் போக மாட்டேங்குதுன்னு செல்ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறது, செஸ்ஸு, தாயம் போன்ற அதிகமான வீணானவற்றில் நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க ஆய்வு ஒன்று சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 2000 முறை செல்போனை தொடுறானா. நம்ம சிந்தித்து பார்க்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம கரங்கள், நம்ம கைகள் குர்ஆனை தொட்டு பார்க்குது. குர்ஆன் என்பது மௌத்து வீடுகளில் ஓதுறதுக்கும், புது வீட்டில் பால் காய்ச்சும் போது ஓதுறதுக்கும், ஷாஃபான் 15 அன்னைக்கு ஓதுறதுக்கும், இறந்தவருக்கு ஹதியா பண்ணவும் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சா? இல்லை, இதற்காக இறக்கி அருளப்படலை. எல்லா நேரங்களிலும் இன்பம் துன்பம் எல்லா நேரங்களிலும் ஓத வேண்டும் என்று தான் இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து நம்ம உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி ரமலான் மாதத்தில் நேரத்தை கழிக்க சொல்லியிருக்காங்களோ அதுபோல நேரத்தை கழிக்க வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும், கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இரவு தொழுகையே நாம் அனைவரும் தொழுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர்களுடைய தோழர்களும் இந்த ரமலான் மாதத்தில், திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக குர்ஆனோட தொடர்பு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதுவரை அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை மொத்தமாக ஓதி காமிச்சாங்களாம். இதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த அந்த ஆண்டில் இருமுறை அதுவரை அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காமிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் வசனங்களை மொத்தமாக ஓதி காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி என் முடிவுரைக்கு வருகிறேன். எவர் ஒருவர்
இந்த உலகத்தில் அதிகமாக குரானை படிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நிறுத்தப்பட்டு இக்ரா ஓதுக. உலகத்தில் நீங்கள் எப்படி நிறுத்தி நிதானமாக குரானை ஓதுனீங்களோ அதுபோல இங்கேயும் ஓதுங்க. ஓதி சொர்க்கத்தின் படித்தரங்களில் உயர்ந்து செல்லுங்க. நீங்கள் எந்த வசனத்தை கடைசியாக ஓதி நிற்கிறீங்களோ அதான் நீங்கள் சொர்க்கத்தில் தங்க போகிற இடம் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. திருக்குர்ஆன் இறக்கியருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக குரானை படிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் ஒரு முறையாவது முழுமையாக குரானை படித்து முடிக்க முயற்சிக்க வேண்டும். குரானை படிக்கும்போது அதனோட பொருளை உணர்ந்து படிக்க முயற்சிக்க வேண்டும். குரான் என்ன கூறுகிறதோ என்ன சொல்லுதோ அதை தம் வாழ்வில் எடுத்து நடக்க பிறருக்கு எடுத்து கூறவும் முன் வர வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் 10 வசனங்களை படித்தாங்கன்னா அந்த 10 வசனங்களையும் நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் அடுத்த வசனம் போக மாட்டாங்களாம். இது போல நாமும் இருக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குரான் என்ன கூறுகிறதோ அதை தம் வாழ்வில் எடுத்து நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. புனிதமான காபாவை ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்பவும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் இருளும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி பதில் சலாமை பெறக்கூடிய பாக்கியத்தை திரும்பவும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நாடினால் இது போன்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இல்லையெனில் நாளை சொர்க்கத்தில் நபிமார்களுடனும் சுகதாக்களுடனும் முத்தகீன்களுடனும் சாலிஹீன்களுடனும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தல் புரிவானாக. வாஹி தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.